ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாயசம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண பாயசம் மாதிரி இருந்தாலும் கூட நம்ம இது நம்ம இளநீர் வச்சு நம்ம எப்படி ஒரு பாயசம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வெயில் சம்மர் சீசன் பார்த்திங்களா, அதில் நம்ம கொஞ்சம் இளநீர் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆகாரமாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி நான் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அது கூட நான் என்ன பண்ணேன், அதை நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்போது மாதிரி சேமியா போட்டு, அது நம்ம சேமியா போட்ட உடனே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா பாயசம் அப்படின்றது ஒரு ஸ்வீட்டு. அப்போது அதை நம்ம அடிக்கடி அப்பப்போ ஒரு கிண்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அடியில் தங்காமல் இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்புலாம் டக்குன்னு அடி பிடிச்சி போயிடும். அதனால் நமக்கு இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பாயசம் ரெடி பண்ணுறேன். அப்போது நம்ம ரொம்பவும் கிண்டிகிட்டே இருந்தோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் அப்பப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா. இப்போது நான் பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன்னா, சேமியா போடுறேன். சேமியா போட்டு கிண்டி வேக விட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. இது நான் எதுக்காக ரெடி பண்ணேன்னா, எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அவளுக்கு வடை பாயசம் செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் பாயசம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குது. அப்போ நாங்கள் தேங்காய் பிடுங்கணும். அந்த திருவிழாவுக்காக தேங்காய் பிடுங்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கொஞ்சம் இளநியாக இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் காய்கள் எப்படின்னா தேங்காயும் இல்லாமல், அது ஒரு மாதிரி இளநியும் இல்லாமல் கொஞ்சம் ரெண்டும் கட்டா மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் செய்யலாமே, அப்போ பாயசத்தில் தேங்காய்க்கு பதிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கணும், இல்லைன்னா பொங்கி ஊற்றும். கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்புறம் கொஞ்சம் கூட வச்சு இப்படி நம்ம ரெடி பண்ணலாம். நான் அந்த இளநியை உடச்சி பார்த்தம்போது உள்ளே கொஞ்சம் தண்ணியும் ஒரு 1/4வாசி அளவு தான் தேங்காய். எங்கள் தேங்காய் நல்லாவே அந்த உள்ள பருப்பு நல்லா மொத்தமாக நல்லாயிருக்கும் தேங்காய். இது கூட நான் இப்போ பாருங்கள், ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காவை நான் தட்டி நான் போட்டுக்கிறேன். இப்போது அந்த எங்களுது நல்ல பெரிய தேங்காயாக இருக்கும். ஆனால் அந்த இதில் 1/4வாசி தான் அந்த தேங்காய் இருந்துச்சு, நான் உடச்ச தேங்காயில். அப்போது நான் அதை என்ன பண்ணேன்னா, அப்படியே போடவும் முடியாது. அதனால் மிக்சியில் இந்த ஏலக்காயோடு சேர்த்து ஒரு ஓட்டி தான் நான் அதில் சேர்க்க போகிறேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஜவ்வரிசி வெந்துருச்சு. லைட்டாக நம்ம உப்பு, கல் உப்பு தான் போடுறேன். சும்மா லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். எப்போதுமே நம்ம தேங்காய் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓகேங்களா. ரொம்ப நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும். பாயசத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம குழம்பு சாம்பாருக்கு முதற்கொண்டு கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் அடித்து போனோம்னா, தேங்காய் அடித்து போட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். இப்போ நாங்கள் திருச்சி, தஞ்சாவூர் சைடு, நாங்கள் இது டெல்டா ஏரியான்னு சொல்லுவோம். அப்போ எந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்புக்கெலாம் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுவோம். சில ஏரியாலாம் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் குழம்புக்கு தேங்காய் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் கடைசியில் தேங்காய் அப்படி துருவி போட்டுவிட்டுருவேன். இப்போது நான் இது என்ன சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, நான் சுகரு, அதாவது ஜீனி சேர்க்குறேன். இப்போ எங்களுக்கு மட்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வெல்லம் தான், நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போது எனக்கு பாயசம் கருப்பு கலராக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா, இது மற்றவங்களுக்கு செய்கிறது. அப்போ மற்றவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதுதான் நம்ம செய்யணும். ஓகேவா. அதனால தான் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, இது ரேஷனில் வாங்கின ஜீனி தான், அதை தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம எப்போதுமே ஜீனி, எல்லா பொருளும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி, தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா.
ஜீனி வந்து கரையிட்டோம். லைட்டாக நம்ம கிண்டி விட்டுருவோம். ரொம்பவும் வந்து கிண்டக்கூடாது, அப்படியே கொல கொலன்னு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்போக்கப்போ லைட்டாக வந்து கிண்டி விட்டு உப்பு போதுமான்னு உப்பு ஜீனியெல்லாம் போதுமான்னு நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வந்து வெந்துருச்சு எல்லாமே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீர், இதுதான் ஹைலைட் நமக்கு. இந்த இளநீர் தேங்காய் ஒரு அதாவது இளநீயும் இல்லாமல் தேங்காயும் இல்லாமல் அந்த இதுவும், அது கூட நான் வந்து ஒரு 5-6 ஏலக்காயும் வந்து மிக்சியில் வந்து அடித்து நான் வந்து சேர்க்குறேன். அவ்வளோதான், பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம். அந்த மிக்சியை வந்து நம்ம ஒரு அதில் உள்ள அடித்தது எல்லாத்தையும் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நம்ம கலந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த குண்டம் ஃபுல்லாக நான் வந்து இன்றைக்கி பாயசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஏலக்காய் வாசனை வந்து இறங்கட்டும் கொஞ்சம். ரொம்ப வந்து நம்ம பொங்கி ஊற்றாத அளவுக்கு நம்ம லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஜீனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஜீனி வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புமே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து தூள் உப்பு நம்ம போடுறது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம எப்போதும் மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை செஞ்சால் போதும். எல்லார் வீட்லேயுமே பாயசம் அப்படின்னா நம்ம ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுவோம்னா நெய்யை ஊற்றி, நெய் வந்து ஊற்றியாச்சு. நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டு நல்லா வந்து வறுத்து அந்த பாயசத்தில் வந்து கொட்டினா நம்மளுடைய சடங்கு முடிந்தது. அவ்வளோதான், நம்ம பரிமாற வேண்டியதான். முந்திரி பருப்பு அண்டு அந்த திராட்சை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே கமன்னு வாசனை வருது. எங்கள் பாப்பா அம்மா ரெடி ஆயிடுச்சா, அம்மா ரெடி ஆயிடுச்சான்னு ஒரு பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா. நல்லா வந்து ரொம்பையும் கருக்கிடக்கூடாது, ரொம்பையும் அப்படியே ஒரு மாதிரி வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பார்த்தாவே நமக்கே தெரியும், சூப்பராக அது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும். பார்த்திங்களா, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த பாயசத்தில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு கிண்டி நம்ம வந்து பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இதே மாதிரி ஒரு இளநீர் பாயாசம் உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய அந்த குழந்தைங்க லீவை வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக கூட இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.